எனக்கென ஏற்கனவே பிறந்த வலிவலோ இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ. இந்த வசந்தி எங்க போனா? நம்ம கிட்ட வந்து இளநீலாம் வெட்டி வைங்க, பிள்ளைங்க வருவாங்கன்னு சொல்லிட்டு போனவ எங்க போனான்னு தெரியல. தோ அங்கதான் நிக்கிறா. வசந்தி. இதோ வரேங்க. என்னங்க, எதுக்கு கூப்பிட்டீங்க? அங்க வாழைத்தாருலாம் பழுத்து இருக்கு, எல்லாம் வெட்டிட்டு இருக்காங்க, அதை தான் பார்த்துட்டு இருந்தேன். என்னாச்சு? சரி சரி, அது பார்க்கலாம். போதுமா என்னன்னு பாரு. இளநீ நீ தானே வெட்டி வைக்க சொன்ன, வெட்டி வச்சுட்டேன். அவங்கெல்லாம் வருவாங்கன்னு சொன்ன, இன்னும் யாருமே வரல. மத்தியானத்துக்கு மேலே எல்லாம் சாப்பிட்டுட்டு வரேன்னு தாங்க சொன்னாங்க. வருவாங்க வருவாங்க, லக்ஷ்மி அக்காவும் கூட தான் வருவாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், என்னன்னா இளநிலாம் இன்னும் கொஞ்சம் சேர்த்து வெட்டி வைங்க. அப்புறம் செவ்வளநீ இருக்குல்ல, அதுவும் கொஞ்சம் எடுத்து வைங்க. நாளைக்கு பிள்ளைங்க ஊருக்கு போவாங்க, அவங்க கிட்ட கொடுத்து விட்டுறலாம். சரி வசந்தி, அங்க செவ்வல நீ வந்து கொஞ்சம் பார்த்தேன், நல்லா தான் இருக்கு. சரி, அதையும் கொஞ்சம் மரத்துல ஏறி வெட்டி வைக்க சொல்றேன். சரிங்க. தோட்டம்லாம் நல்லா இருக்குல்ல? ஆமாக்கா, எப்பவும் சித்தியும் சித்தப்பாவும் இந்த தோட்டத்திலேயே தான் இருப்பாங்க. அவங்க பராமரிப்பு பண்றனால தான் நல்லா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்கக்கா. ஓ அப்படியா, சரி சரி. அப்புறம் இதுல அந்த பக்கம் இருக்குல்லக்கா, அந்த ஒரு ஏக்கரா மட்டும் நம்மளுது. என்னம்மா சொல்றீங்க? உங்களுக்கு ஆமா மாமா, இருக்கு. ஒரே ஒரு ஏக்கரா. நாங்க அந்த வீடு வாங்குறப்போ அவங்களோடதே அந்த இதுவும் இருந்துச்சு. அதையும் சேர்த்து தான் மாமா வாங்கினோம். ஆனா எங்களால தனியா இந்த மாதிரிலாம் செய்ய முடியாதுல்ல மாமா. அதனால இப்ப சித்தி தோட்டம் பக்கத்திலே இருக்கனால அவங்களுக்கே குத்தகைக்கு விட்டுட்டோம். அவங்களே தான் பாத்துக்கிறாங்க எல்லாமே. ஆமாப்பா தம்பி, அதனால இந்த பக்கம் வரப்ப சும்மா கொஞ்ச நேரம் இங்க இருந்துட்டு போவோம், அவ்வளவுதான். அந்த தோட்டத்துல நாங்களாம் இதுவரை எந்த வேலையும் பார்த்ததில்ல. ஆமா ஆமா ஆண்டி, கரெக்ட் தான். நீங்க எப்படி தனியா வந்து செய்ய முடியும்? உங்க பொண்ணுங்களும் வேலைக்கு போறாங்க. அப்படி இருக்கப்போ நீங்க தனியா எல்லாத்தையும் பாத்துக்க முடியாதுல்ல. பரவாயில்ல, அதுவும் தெரிஞ்சவங்க நம்பிக்கையானவங்க கிட்ட தானே ஆண்டி விட்டுருக்கீங்க. அப்புறம் என்ன, நீங்க எதுக்கும் கவலைப்படாம இருக்கலாம். ஆமாப்பா. சரி சரி இருங்க, அவ தான் அங்கதான் இருக்கா, இன்னும் பார்த்துருக்க மாட்டா. கூப்பிடுறேன். வசந்தி. அதோ வரேன்க்கா. வாங்க வாங்க. என்ன எல்லாரும் இங்கே நின்னுட்டீங்க, அங்க வரலாம்ல? இல்ல வசந்தி, நீ எங்க இருக்கன்னு தெரியலையோ, அதான் சரி இங்கே நின்று பார்த்தேன். நீ அங்க இருக்கன்னு தெரிஞ்சனால கூப்பிட்டேன். சரிக்கா, அங்க இளநிலாம் வெட்டி வச்சிருக்கோம், சீக்கிரம் வாங்க, எல்லாரும் போய் நல்லா இளநி குடிக்கலாம். வாங்க வாங்க. இல்ல ஆண்டி, பரவாயில்ல. உங்களுக்கு எதுக்கு சிரமம்? அட என்னப்பா, இதுல எங்களுக்கு என்ன சிரமம்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வாங்க வாங்க. வீட்டுக்கு வந்த பிள்ளைங்களுக்கு இது கூட நாங்க தரலன்னா எப்படி? வாங்கப்பா. வசந்தி, பிள்ளைங்க அப்படிதான் சொல்லுவாங்க. அதுக்காக உட்காந்து விளக்கம் கொடுத்துட்டு இருக்கா பாரு. கூட்டிட்டு வா, வாங்கப்பா. என்ன சித்தி, சித்தப்பாக்கு செம்ம வேலை வச்சிருக்கீங்க போல. பாவம் டயர்டா தெரியறாரே. அதெல்லாம் ஒன்றும் இல்லை வைஷு, எப்பயும் செய்யற வேலை தானே, இதுல என்ன அவருக்கு எக்ஸ்ட்ரா வேலை வச்சுட்டாங்க? குடிங்கப்பா, என் கையில எல்லாம் வச்சிருக்கீங்க. நம்ம தோட்டத்து இளநீ செம்மையா டேஸ்ட் இருக்கும் தெரியுமா? எல்லாரும் குடிங்க. அபிக்குட்டி, உனக்கு இளநீ? இல்ல ஆண்டி, இதுலயே குடிச்சுக்கிட்டோம். அவளால முழுசாலாம் குடிக்க முடியாது. அவ குடிக்கிறது கொஞ்சம் தான் குடிப்பா. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவ குடிச்சதுக்கு அப்புறம் நாங்க குடிச்சுக்கிறோம். சரிப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாரும் குடிச்சிட்டு இன்னொரு இளநீ கூட குடிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அது மட்டும் இல்லை, பிள்ளைக்கு சளி பிடிக்கும் அது இதுன்னு எதுவும் கொடுக்காமலாம் இருக்காதீங்க. இதெல்லாம் கொடுத்து பழகினாதான் பிள்ளைக்கு உடம்பு சூட்டு தனியும். அதனால அப்பப்போ இந்த மாதிரிலாம் குடிங்க. வசந்தி, மாப்பிள்ளையே டாக்டர் தான், அவருக்கு தெரியாததா நமக்கு தெரிஞ்சிட போகுது. சேச்சா, அப்படிலாம் இல்ல ஆண்டி. உங்க அனுபவத்துக்கு என்னவோ அது நீங்க சொல்றீங்க. அது எங்களால முடிஞ்ச வரையும் நாங்க ஃபாலோ பண்றோம். அது இல்லாம நாங்க சிட்டியில இருக்கனால எங்களுக்கு இதெல்லாம் அவ்வளவா கிடைக்கிறது இல்ல. எப்பயாச்சும் தோட்டத்துக்கு போறப்ப எங்க தாத்தா பாட்டி ஊருக்கு போனாங்கன்னா கொடுத்து அனுப்புவாங்க. அப்ப இருக்கிறது மட்டும்தான். இனிமேலாம் நீங்க வருத்தப்படவே வேண்டாம், எப்ப நினைச்சாலும் உங்களால இளநீ கொடுக்க முடியும். ஷிட், என்ன நடக்குதுங்க? நம்ம எத்தனை முறை பிரசன்டேஷன் பண்ணாலும் ஏன் இப்படி நம்மளது அப்ரூவ் ஆகவே மாட்டேங்குது? ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணி நம்மளது ரிஜெக்ட் பண்ணிட்டே இருக்காங்க. நானும் இதுக்காக எத்தனை மீட்டிங்ஸ் அட்டன் பண்ணிட்டேன். இது வரையும் எப்பவும் இவ்வளோ மீட்டிங்ஸ் ஒன்றுக்காக நம்ம அட்டன் பண்ணதே கிடையாது. திஸ் இஸ் அன்பிரடிக்டபிள். அருண், எனக்கு புரியவே இல்லடா, என்னதான் நடக்குதுங்க? டேய், நானும் இப்பதான் அந்த மெயில் பார்த்தேன். டென்ஷன் ஆகாதா ஆதி? எப்படி அருண் டென்ஷன் ஆகாம இருக்க முடியும்? இந்த ஸ்கூலுக்கு நான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து 2 இயர்ஸ் ஆகுது. இந்த 2 இயர்ஸ்ல எப்பவும் எந்த ஒரு ப்ராஜெக்ட்க்கும் நான் இவ்வளோ மெனக்கெட்டதே கிடையாது. இவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னு எனக்கு தெரியல. கிட்டத்தட்ட 3 to 4 மீட்டிங்ஸ் அட்டன் பண்ணியிருக்கோம். இப்போ வரையும் நம்ம எவ்வளோதான் நீட் ப்ரெசன்டேஷன் பண்ணாலும் அவங்க ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணி நம்மளோட ரிஜெக்ட் பண்ணிட்டே தான் இருக்காங்க. அது ஏன்னு எனக்கு புரியவே இல்லை.
இப்ப கூட பாத்தியா கீழே வந்து கடைசி மெயில் வந்து என்னன்னு பண்ணிருக்காங்கன்னு நெக்ஸ்ட் 2 வீக்ஸ்ல இன்னொரு மீட்டிங் இருக்கு அப்ப நீங்க அட்டன் பண்ணுங்கன்னு அனுப்பியிருக்காங்க. நம்மள பார்த்தா இவங்களுக்கு எப்படி தெரியுது ஒவ்வொரு மீட்டிங்க்கும் நம்ம எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி அட்டன் பண்ணுவோம். பட் அவங்க ஈஸியா ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிடுவாங்களா? எனக்கு தெரியாது அருண். எனக்கு ப்ராப்பர் ரீசன் கண்டிப்பா வேணும். எந்த ரீசன் எனக்கு புரியல. ஏன்னா இந்த மீட்டிங்க்கு முன்னாடி எல்லா பேப்பர் ஒர்க்கும் நம்ம 100% செக் பண்ணி அது பெர்ஃபெக்டா தான் போயிருக்கு. அப்படிங்கிறப்போ இவங்க எப்படி நம்மள ரிஜெக்ட் பண்ணலாம்? சரி, எல்லாமே விடு. லாஸ்ட் 2 மீட்டிங்ஸ் நாம எதுவுமே செக் பண்ணல. நம்மளோட அட்மின் தான் எல்லாமே செக் பண்ணி பெர்ஃபெக்ட்டான ஃபைலோட நமக்கு கொடுத்தாரு. அதை வச்சு நம்ம ப்ரெசென்ட் பண்ணோம். அப்பயும் ரிஜெக்ட் பண்ணாங்கன்றனால தான் இந்த முறை பர்சனலா உன்னை எல்லாமே செக் பண்ண சொன்னேன். நீ எல்லாமே செக் பண்ணி 100% எனக்கு ரிசல்ட் கொடுத்துருக்க. கரெக்டா? அப்படி இருக்கப்ப இந்த டைம் அவங்களால எப்படி ரிஜெக்ட் பண்ண முடியும்? அதுலயும் அவங்க மென்ஷன் பண்ணிருக்க பாயிண்ட்ஸ் நம்மளோட ஃபைல்ல கரெக்டா இருக்கு. அப்படிங்கிறப்போ அவங்க எப்படி இந்த பாயிண்ட்டை வச்சு நம்மள ரிஜெக்ட் பண்ண முடியும்னு எனக்கு தெரியல. எஸ் ஆதி, நானும் இப்போ இந்த மெயில் பார்த்தோன்னே எனக்கும் செம கன்ஃபியூஸா இருக்கு. பிகாஸ் இந்த டைம் பர்சனலாவே நானே இறங்கி செக் பண்ணேன். எல்லாமே கரெக்டா இருக்குன்றது எனக்கு 100% ஷூரிட்டி வந்ததுக்கு அப்புறம் தான் உன்கிட்ட அந்த பேப்பர் ஒர்க்கை கரெக்டா கொடுத்தேன். அதனால மட்டும்தான் நீ பிரசன்டேஷனுக்கு போன. அப்படிங்கிறப்போ இவங்க நாம கரெக்டா பண்ணிருக்க பாயிண்ட்ஸ் அங்க வந்து தப்புன்னு சொல்லியிருக்காங்க. எனக்குமே இது புரியல. நானும் அந்த பாயிண்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் திருப்பியும் நம்மளோட ஒர்க்கை எடுத்து நான் செக் பண்ணி பார்த்தேன். அதுல கரெக்டா தான் இருக்கு. அவங்க அதை சொல்லி மட்டும்தான் அதையும் ரிஜெக்ட் பண்ணிட்டே இருக்காங்க. பிகாஸ் இது இப்படி ரிஜெக்ட் ஆகுறது நம்ம ஸ்கூலுக்கு ரொம்ப ரொம்ப பேட் நேம் தான் வந்துட்டு இருக்கோம். எனக்கு இது புரியல. இது எங்க தப்பு நடக்குதுன்னு எனக்கு தெரியல ஆதி. வாட்? எஸ், ஐம் டேம் ஷுர் ஆதி. என்கிட்ட இப்ப கூட பெர்ஃபெக்ட்டா கரெக்டான ஃபைல் இருக்கு. அப்படிங்கிறப்போ அந்த டிபார்ட்மெண்ட்க்கு எப்படி தப்பா போயிருக்கும்னு எனக்கு புரியல. ஸோ சம்திங் இஸ் ஹேப்பனிங். அப்போ நம்ம கிட்ட இருந்து ஃபைல் கரெக்டா தான் மூவ் ஆகுது. பட் சப்மிஷனுக்கு முன்னாடி தப்பாகுது. அப்படிங்கிறப்போ யாரோ நமக்கு பின்னாடி ப்ளே பண்றாங்க. இதை நம்ம சீக்கிரமா கண்டுபிடிக்கணும் அருண். கண்டிப்பா கண்டுபிடிச்சே ஆகணும். இந்த ஆதிக்கிட்டே வேலையை ஆரம்பிச்சிட்டாங்கல்ல, நான் பாத்துக்கிறேன். யாருன்னு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இருக்கு அவங்களுக்கு. பட் அதை நீ எப்படி கண்டுபிடிப்ப? பிகாஸ் நமக்கு ஆப்போசிட் ஸ்கூல்ஸ், ஆப்போசிட்னு யாருமே கிடையாது. ஆல் ஆர் ஃப்ரெண்ட்லி. அப்படிங்கிறப்போ யார் இதை பண்ண முடியும்னு நீ நினைக்கிற? அப்படிதான் அருண் நானும் நினைக்கிறேன். இது ஸ்கூல்ஸ் பண்ணிருப்பாங்கன்னு நான் சொல்லலையே. கண்டிப்பா வேற யாரோ இதுல இன்வால்வ் ஆயிருக்காங்க. இல்லனா நம்ம கிட்ட பெர்ஃபெக்ட்டா இருக்கிறது அந்த டிபார்ட்மெண்ட்ல சப்மிட் ஆகுறப்ப எப்படி அது மிஸ்டேக்கா மாறும்? அப்படிங்கிறப்போ நம்ம ஸ்கூல்லயே யாரோ ஸ்பை வேலை பாக்குறாங்க. இதை நம்ம சீக்கிரமா கண்டுபிடிக்கணும். கண்டிப்பா கண்டுபிடிப்போம் அருண். யாருன்னு மட்டும் தெரியட்டும். அப்புறம் இந்த ஆதி யாருன்னு நான் காட்டுறேன். ஆதி ரிலாக்ஸ். இப்ப நீ கோவத்துல எந்த முடிவும் எடுக்காத. பிகாஸ் இதுக்கு கண்டிப்பா பொறுமையா இருந்தா மட்டும்தான் இதுக்கான சொல்யூஷனை நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஒன்னு பண்ணலாம். இந்த டைம் நம்ம மீட்டிங் அட்டென்ட் பண்றதுக்கு முன்னாடி வேற சில சேஞ்சஸ் பண்ணலாம். அது நாம டிஸ்கஸ் பண்றோம். அதுவும் நாம மட்டும்தான். சரியா? இது நம்மளை தாண்டி இந்த ஸ்கூல்ல வேற யாருக்குமே தெரியக்கூடாது. அப்படியே தெரிஞ்சாலும் நமக்கு நம்பிக்கையானவங்களுக்கு மட்டும்தான் அது தெரியணும். அதர் than that nobody should know that. இல்ல அருண், நான் இந்த மீட்டிங்ல வேற பண்ணலான்னு இருக்கேன். கண்டிப்பா நீ நான் தவிர இது வேற யாருக்கும் தெரியக்கூடாது. பட் நம்மளால தேர்ட் பர்சன் இல்லாம இந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண முடியாது. பிகாஸ் ஒரு டீச்சர்ஸ் கூட வந்து கண்டினியூட்டி இருக்கவங்களால மட்டும்தான் கண்டிப்பா இதை பண்ண முடியும். ரைட்? அதனால இந்த முறை அட்மின் கிட்ட நீ எந்த ஒர்க்கும் கொடுக்க கூடாது. யூ டிஸ்கஸ் வித் அப்பர்ணா. வாட்? ஆதி, இவ்ளோ பெரிய பொறுப்பை நீ எப்படி அப்பர்ணா கிட்ட கொடுக்கணும்னு சொல்ற? பிகாஸ் ஷீ இஸ் நியூ டு அவர் ஸ்கூல். ஹவு ஷீ நோஸ் எவ்ரிதிங். அவங்களோட ரிலேஷனா இருக்கலாம் ஆதி. பட் அவங்களுக்கு இந்த ஸ்கூலை பத்தி என்ன தெரியும்? இல்ல அருண், நான் நல்லா யோசிச்சு தான் முடிவு பண்றேன். பிகாஸ் வேற யாரையும் என்னால இப்ப நம்ப முடியல. நம்ம ஸ்கூல்ல கண்டிப்பா ஸ்பை இருக்காங்க. அது யாருக்குன்னு எனக்கு தெரியாது. பட் இப்ப வரையும் நான் நம்பிக்கையா இருக்கிறது நீயும் அப்பர்ணாவும் மட்டும்தான். பிகாஸ் அப்பர்ணா என்னோட சிஸ்டர். அப்படிங்கிறப்போ அவங்க கிட்ட மட்டும்தான் எனக்கு நம்பிக்கை இருக்கும். உனக்கு புரியுதா இல்லையா? எஸ் ஆதி, உன்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல கரெக்ட் தான். பட் அவங்களால ஹேண்டில் பண்ண முடியுமா? இவ்ளோ பெரிய பொறுப்பு கொடுத்தா அவங்களுக்கு பேர்டனா இருக்கும்னு நான் யோசிக்கிறேன். நோ அருண், ஒன்லி அப்பர்ணா கேன் டூ தட். உனக்கே தெரியும்ல, நீயே சொல்லியிருக்க. அப்பர்ணா இந்த ஸ்கூலுக்கு வந்து 1 மந்த்லயே எவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்து என்னென்னலாம் மாத்திருக்காங்க நீ என்கிட்ட சொல்லியிருக்க. அப்படிங்கிறப்போ அவங்க இந்த ஸ்கூலுக்கு வந்து 2 மந்த்ஸ் முழுசா ஆயிடுச்சு. அப்படிங்கிறப்போ இந்த ஸ்கூலை பத்தி எவ்வளோ அனலைஸ் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்ல, அவங்க டீச்சரா இருக்கனால மற்ற டீச்சர்ஸ் கிட்ட இருக்க கனெக்டிவிட்டி அவங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த ஒர்க் அவங்களால தான் பெர்ஃபெக்டா முடிக்க முடியும். கண்டிப்பா அப்பர்ணாவால முடிக்கும். உனக்கு அப்பர்ணாவை பத்தி ஃபுல்லா தெரியாது அருண். ஷி கேன் டூ. நாம எது சொன்னாலும் நாம எதிர்பார்க்கறத விட பெர்ஃபெக்ட்டா முடிச்சு கொடுப்பா. அவளை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அதனாலதான் நான் சொல்றேன், அவகிட்ட இந்த பொறுப்பை கொடு. கண்டிப்பா இந்த முறை இந்த ப்ராஜெக்ட் நமக்கு கிடைக்கும். ஓகே ஆதி,
அது மட்டும் இல்ல அருண், அப்பர்ணா கிட்ட சொல்றப்ப கண்டிப்பா இந்த விஷயம் சின்னதா கூட யாருக்குமே ஸ்ப்ரெட் ஆக கூடாதுன்னு கண்டிப்பா சொல்லிடு. ஓகே? ம். அதே மாதிரி அப்பர்ணா பண்ற ஒர்க் யாருக்கும் தெரியக்கூடாது. அதே மாதிரி இப்போ நமக்கு அகைன் 15 டேஸ்ல மீட்டிங் இருக்குன்னு கன்ஃபார்மா எப்பயும் அனௌன்ஸ் பண்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணு. அப்போ எப்பவும் யாரு ரெகுலரா இந்த ஒர்க்கை ப்ராசஸ் பண்ணுவாங்களோ அவங்கள ரெகுலரா பண்ண சொல்லு. ஓகேவா? 2 ஒர்க்ஸ் நம்ம இப்ப பண்ண போறோம். அதுல நாம தான் ஜெயிப்போம் அருண். நாம என்ன பண்றோம், யாரு நமக்கு ஸ்பைன்னு சீக்கிரமா கண்டுபிடிச்சிடலாம். ஓகே ஆதி, ஐடியா நல்லா தான் இருக்கு. நான் ஈவினிங் மீட்டிங் வச்சு சொல்லிடுறேன். அதே மாதிரி அப்பர்ணா கிட்ட தனியாவும் நான் பேசுறேன். ஓகே? இந்த டைம் கண்டிப்பா நம்மளுக்கு மிஸ்ஸே ஆகக்கூடாது அருண். நான் ஏன் சொல்றேன்னு உனக்கு நல்லாவே தெரியும். நெக்ஸ்ட் மந்த் இன்ஸ்பெக்ஷன் இருக்கு. இன்ஸ்பெக்ஷன் அப்போ இது நமக்கு ஒரு டிராபேக்கா இருக்கவே கூடாது. ஷியோர் ஆதி, கண்டிப்பா இந்த முறை சக்சஸ் ஆகும். நாம பாத்துக்கலாம். இந்த மரத்துல என்ன கொய்யாக்கா மேல இருக்கு. ஸோ எனக்கு கொய்யாக்கானா எவ்வளோ பிடிக்கும். அதனால தான் எடுத்து சாப்பிடலான்னு வந்தா இவ்வளோ மேலே இருந்தா எப்படி என்னால் பறிக்க முடியும். எட்டவே மாட்டேங்குதே. இவன் என்ன எட்டி எட்டி பார்த்து நின்னுட்டு இருக்கா? கீழே விழுந்தானா என்ன ஆகுறது? அனிதா, ஷோ எட்டவே மாட்டேங்குது. ம். ஆ, ஆ, ஏய், என்னை திண்ணி திண்ணி தீ மூட்டுகிறாய், துண்ணி துண்ணி தேனை ஊட்டுகிறாய், நீயே காதல் நூலகம், கவிதை நூல்களாயிரம், காதல் தீவிரவாதி நாயுதமானது, என்னை திண்ணி திண்ணி தீ மூட்டுகிறாய். அக்கா எங்க இருக்க? இங்க வைஷு வரா. ம், வரட்டும். அதுக்கு என்ன? அதுக்கு என்னவா? ஏங்க கையெடுங்க, என்னை விடுங்க. எதுக்கு கை எடுக்கணும்? இப்படியே நல்லா தானே இருக்க. இப்படியே இருக்கலாம் கொஞ்ச நேரம். என்ன? ஏங்க வைஷு வந்துட்டு இருக்கா. இப்படியே இருந்தா அவ பார்த்தா எதை நினைக்க மாட்டாளா? முதல்ல என்ன விடுங்க. ஏய் அனிதா எங்கடி இருக்க? ஷோ சொல்றேன்ல விடுங்க. அனிதா, நல்லா இருந்துச்சு தெரியுமா? கொஞ்ச நேரம் நிம்மதியா பேச விடுறாங்களா? உன் தங்கச்சி இருக்காளே. ஓ அப்படி. சார் நம்ம எங்க நிக்கிறோன்னு தெரியுதா? கொஞ்சம் சுத்தி முத்தி பாருங்க. அதெல்லாம் தெரியுது. ம், சரி. நான் வரதுக்கு முன்னாடி இங்க என்னமோ எட்டி எட்டி என்னமோ பண்ணிட்டு இருந்தியே. என்ன பண்ணிட்டு இருந்த? கீழே விழுந்திருந்தேன்னு வச்சுக்கோ, அப்ப தெரிஞ்சிருக்கும். அதுவா, எனக்கு கொய்யாக்கானா ரொம்ப பிடிக்கும். சரியா? இந்த மரத்துல இருக்க கொய்யாக்கா செம்ம டேஸ்டா இருக்குங்க. ஆனா மேல இருக்கு. அதான் சரி எட்டி பறிக்கலாமேன்னு ட்ரை பண்ணேன். எனக்கே தெரியல, ஸ்லிப் ஆகும்னு நான் யோசிக்கவே இல்லை. நல்ல வேளை நீங்க வந்து பிடிச்சிட்டீங்க. இல்லைன்னா என் இடுப்பு உடஞ்சிருக்கும். அதான் எட்டலன்னு தெரியுது இல்ல. ஏதாச்சும் குச்சி வச்சு அடிச்சு எடுத்திருக்கணும். அப்படி இல்லையா என்ன கூப்பிட்டுருக்கலாம்ல, நான் பறிச்சு கொடுத்துருப்பேன். அதை விட்டுட்டு மேடமே ட்ரை பண்றேன்னு பண்ணா அப்படிதான். கீழே விழுந்து இடுப்பு உடஞ்சிருக்கணும். அப்புறம் இருக்கு. சரி இப்போ நீங்க வந்தீங்க, அதனால என்ன பிடிச்சிட்டீங்க. ஓகே. ஒருவேளை நீங்க இல்லாத டைம் நான் கீழே எது விழுந்திருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? என்னங்க? ஒரு வேளை கீழே விழுந்திருந்தீங்கன்னா தூக்கிட்டு போயிருக்க வேண்டியதுதான். வேற என்ன பண்ண முடியும்? என்ன உண்மையாவே என்ன தூக்கிட்டு போயிருப்பீங்களா? அப்புறம் பொண்டாட்டிக்கு அடிபட்டா பண்ணிதானே ஆகணும். நீ பேசும் வார்த்தைகள் சேகரித்து சிறே அன்பே உரகராதி. சரி இரு, உனக்கு இப்ப என்ன கொய்யாக்கா தானே வேணும்? நான் பறிச்சு கொடுக்குறேன். இங்கே இரு, ஓகேவா? ம். எங்க பாத்து? ம், பறிச்சாச்சு. இந்தா. என்ன போதுமா இல்ல இன்னும் ஏதாச்சும் பறிச்சு கொடுக்கட்டுமா? இல்ல இல்ல போதும். இந்த ஊர்ல நிறைய சின்ன பசங்க இருக்காங்கங்க. அதான் கீழே தொங்குனது எல்லாம் பறிச்சுட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஒன்று கூட கிடைக்கல. சாரி. உங்களை சிரமப்படுத்தியிருந்தா சாரி. சிரமமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை அனிதா. நல்லா நிம்மதியா சாப்பிடுங்க. சரியா? போலாமா? அங்க வீட்டுக்கு போலான்னு கூப்பிட்டாங்க. அதனால தான் உன்னை தேடிட்டே வந்தேன். பார்த்தா நீங்க நின்றுட்டு இருக்க. டைம் ஆச்சு, வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. கிளம்பலாமா? ஆ போலாங்க, வாங்க. இரு கரைகளை உடைத்திடவே பெருகிடுமா கடலையே, இரு இரு உயிர் தத்தளிக்கையில் வழி சொல்லுமா கலங்கரையே. ஹலோ மேம். குட் ஜாப் மிஸ்டர் வினாய். தேங்க்யூ மேம். நான் எதிர்பார்த்த மாதிரி பர்ஃபெக்டாக காய நகர்த்திருக்கீங்க. சூப்பர்.
நீங்க சொல்லி அதை செய்யாம இருக்க முடியுமா மேம்? நீங்க என்ன சொன்னாலும் அதை கண்டிப்பா நான் செய்வேன். இந்த ஸ்கூலை பத்தி நீங்க கவலையே படாதீங்க மேம். சீக்கிரமா மூடிடலாம். ஏன்னா இப்ப திருப்பியும் மீட்டிங் 15 டேஸ் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா அந்த மீட்டிங்லயும் எப்பயும் நம்ம பண்றதுதான் பண்ண போறோம். அடுத்த மாசம் இன்ஸ்பெக்ஷன் அப்போ இதே உங்களுக்கு ஒரு டிராபேக்கா வந்து இந்த ஸ்கூலை கண்டிப்பா இழுத்து மூடுவாங்க மேம். நீங்க ஆசைப்பட்டது கண்டிப்பா நடக்கும். அதுதான் வினய் எனக்கு வேணும். நான் ஆசைப்பட்டது கண்டிப்பாக நடக்கணும். அது நடக்கும். இன்னும் 1 மந்த் தான் அந்த ஸ்கூலுக்கு வேலிடிட்டியே இல்லை. அதுக்கப்புறம் அந்த ஸ்கூலும் இருக்காது. அங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நிலைமை நினச்சாதான் சிரிப்பாக இருக்கு. என்னவோ கண்டிப்பாக இந்த இன்ஸ்பெக்ஷன் டைமில் இது ஒரு பெரிய பிளாக் மார்க் அண்ட் ட்ராபேக்காக தான் இருக்கும். எப்படி இருந்தாலும் இன்ஸ்பெக்ஷன் டைம் வர வரையும் இந்த மீட்டிங் சக்ஸஸ் ஆக நான் விடவே மாட்டேன். அது நடக்கவும் நடக்காது. நான் நினச்சது மட்டும்தான் நடக்கும். இந்த முறை நீங்கள் என்ன பண்ணீங்களோ அதுவே அடுத்த முறையும் பண்ணாவே போதும். வேற ஒன்றும் வேண்டாம். அவன் சரியான முட்டாளாக இருக்கான். ரொம்ப அறிவாளின்னு நினச்சேன். ஆனால் அவன் கொஞ்சம் கூட யோசிக்காமல் பண்ண தப்பையே திரும்ப திரும்ப பண்ணுறான். கொஞ்சமாச்சும் யோசிச்சிருந்தா இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு எப்போவோ கண்டுபிடிச்சிருப்பான். என்னவோ அவனை நான் தான் மாற்றணும் போல. இருந்தாலும் என் மேல டவுட் வராத மாதிரி தானே பண்ணிட்டு இருக்கேன் மேம். அதனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் மேம். நீங்க எதுக்குமே கவலைப்படாம ஃப்ரீயா ஜாலியா இருங்க மேம். நீங்க ஆசைப்பட்டது கண்டிப்பா நடக்கும். ஓகே வினாய், நான் ஆசைப்பட்டதை சக்ஸஸ் பண்ணி கொடுத்துருக்கீங்க. அதனால் நான் பேசின விட பேமெண்ட் உங்களுக்கு டபுளாக இன்னும் ½ அன் ஹவரில் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். தேங்க்யூ ஸோ மச் மேம். அதுக்கப்புறம் ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருக்காதீங்க. அதே மாதிரி எப்போவும் நடந்த மாதிரி இந்த முறையும் மீட்டிங் வைப்பான். திரும்பவும் அதை ரெடி பண்ண சொல்லுவான். இந்த முறை பேப்பர் ஒர்க்கும் லாஸ்ட் டைம் பண்ண மாதிரி பர்ஃபெக்டாக இருக்கணும். ஓகே? யூ டோன்ட் வரி மேம். அவங்க கிட்ட இருக்க காப்பில எல்லாமே பெர்ஃபெக்டா தான் இருக்கும். ஏன் சப்மிட் பண்றதுக்கு முன்னாடி வரையும் பெர்ஃபெக்டா தான் இருக்கும். அவங்க டிபார்ட்மெண்ட்க்கு சப்மிட் ஆகுறவப்ப நான் என்ன நினைக்கிறேனோ அது மட்டும்தான் மேம் சப்மிட் ஆகும். ஸோ யூ டோன்ட் வரி மேம். எல்லாமே நான் பார்த்துக்கிறேன். அப்புறம் எனக்கு ஒரு டவுட் இருக்கு. உங்கள் ஸ்கூலில் வேறு யாருக்காச்சும் அந்த ஆக்சஸ் இருக்குமா? என்ன தவிர வேற யாராலையும் அந்த ஒர்க்கை சப்மிட் பண்ண முடியாது மேம். ஸோ நான் பார்த்துக்கிறேன் மேம். ஓகே. ஆதி பேபி, எப்பவும் நீ எனக்கு மட்டும்தான் பேபி. என்ன நீ வேண்டாம் வேண்டான்னு சொன்னாலும் நான் உன்னை விட்டுருவேன் நினைக்கிறியா? உன்னை ஏன் பக்கம் கொண்டு வரதுக்கு என்னென்னலாம் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் நான் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு தெரிய வரப்ப உனக்கு செம்ம ஷாக்காக தான் இருக்கும். ஆனால் நீ என்னை தேடி வருவடா. நீயாவே வந்து என் கூட என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னு நீ கேட்ப. உன்னோட ஸ்கூலை காப்பாற்றணும்னா நான் நினச்சா மட்டும்தான்டா முடியும். உன் ஸ்கூல் வேணும்னா நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் சொல்லுவேன். அப்போ தெரியும்டா இந்த பிரீத்தி யாருன்னு. எப்பயும் சொல்லிகிட்டே இருப்பல, அது எங்கள் தாத்தா பேரில் ஆரம்பித்த ஸ்கூலு. எப்பவும் எங்களோட ஃபேமிலி பிஸ்னஸ்னாவே ஃபர்ஸ்ட் எங்கள் அப்பா அம்மா ஆரம்பித்தது அதுதானே. அதை இழுத்த மூடி முழுசாக அவங்க கிட்டேருந்து உன்னை பிரித்து நீ என்கிட்டே வந்து சேருவடா. அதுக்காக என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் நான் பண்ணுவேன்டா. உன் ஸ்கூலுக்கு முக்கியமாக நான் ஸ்பை வச்சதுக்கு காரணம் என்ன தெரியுமா பேபி? நீ தான். உன்னை எவ்வளோ லவ் பண்ணக்கூடாது, நீயும் எவ்வளையும் லவ் பண்ணக்கூடாது. உனக்கு எப்பவும் இந்த பிரீத்தி மட்டும்தான். இந்த பிரீத்திக்கு எப்பவும் நீ மட்டும்தான். நீ எத்தனை முறை என்னை வேண்டாம் வேண்டான்னு சொன்னாலும் நான் உன்னையே தாண்டா சுற்றி சுற்றி வருவேன். காலேஜ்லேயே நீ தாண்டா அழகன். நீ என் கூட மட்டும்தான் இருக்கணும். உனக்கு நான் மட்டும்தான். எப்படியும் என் பேபி பாவம் இன்னைக்கு ரொம்ப அப்செட்டாக இருப்பல்ல. இன்னைக்கு நான் கொஞ்சம் பிஸி. எப்படியும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பப்புக்கு வராங்க. அதனால் அங்கே போய் அவங்கள மீட் பண்ண வேண்டியது இருக்குது. நாளைக்கு நான் ஃப்ரீ தான் பேபி. உன்னை கண்டிப்பாக வந்து மீட் பண்ணுறேன். இன்னைக்கு என்னமோ அணுவும் பேட்டியும் இல்லாதது ஏதோ வெறிச்சோடி போன மாதிரியே இருக்குக்கா. எப்போ பார்த்தாலும் பாட்டி பாட்டின்னு காலை சுற்றிக்கிட்டே இருப்பா புள்ள. அணுவும் அத்தை இது செய்யட்டுமா அது செய்யட்டுமான்னு கூடவே இருப்பாளா. இன்னைக்கு அணு இல்லாதது எனக்கே ஒரு மாதிரி இருக்குக்கா. ஆமாம் கோமதி, எனக்குமே அப்படி தான் இருக்கு. எப்போ பார்த்தாலும் கூடவே இருக்கும்ல புள்ள. இன்னைக்கு இல்லாதனால தான் ஒரு மாதிரி இருக்கு. சரி, பிள்ளைங்க எல்லாம் சாப்பிட்டுட்டாங்க தானே? நீ ஏன் இன்னும் போய் படுக்கலையா? இங்கே உட்காந்துட்டேன். போகணும்க்கா, தூக்கம் வரல, அதான் கொஞ்ச நேரம் அப்படியே. சரிம்மா. என் மனசு ஏன் என்னைக்கும் இல்லாமல் இன்னைக்கு நிறைய குழப்பமா இருக்கு. ஏதேதோ யோசனையாகவே இருக்கே. என்ன முடிவெடுக்கிறது? எனக்கு என்ன பண்ணுறதுனே இப்போ தெரியல. சூர்யா சொன்ன வார்த்தை தப்பாகவே இருந்தாலும் என்னால் அவரை மறக்கவே முடியல. நானும் என்னென்னமோ பண்ணி பார்க்குறேன். அவரை பார்க்கக்கூடாது, அவரை பற்றி நினைக்கக்கூடாதுன்னு நினச்சாலும் என் மனசை என்னால் மாற்றிக்க முடியல. ஆனால் அவர் சொன்ன வார்த்தையும் என்னால் மறக்கவும் முடியல. நான் என்னதான் பண்ணுறது? சூர்யா தான் கால் பண்ணுறாரு. இது என்ன புதுசாக கால்லாம் பண்ணுறாரு? அட்டன் பண்ணலாமா வேண்டாமா? சரி,
பண்ணலாம், என்னன்னு தெரியலையே, திடீர்னு கால் பண்ணுறாரு. ஹலோ, சொல்லுங்க சூர்யா. ஹாய் செல்லக்குட்டி, என்னடா ஃபோன் அட்டன் பண்ணிட்ட? நான் கூட நீ அட்டன் பண்ணுவியோ மாட்டையோன்னு நினச்சிட்டே தான் பண்ணேன். பரவாயில்லையே, மேடம் அட்டன்லாம் பண்ணிட்டீங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? நான் கூட என்னன்னு தெரியலையே, எனக்கு ஃபோன் பண்ணுறீங்களேன்னு அட்டன் பண்ணேன். இப்படிலாம் பேசுகிற மாதிரி இருந்தால் நான் ஃபோன் கட் பண்ணிடுவேன், பார்த்துக்கோங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் சொல்லுங்கள். ஏய் இருடி, நான் உன்கிட்ட பேசணும், அதுக்கு தான் கால் பண்ணேன். என்கிட்ட என்ன பேசணும் சொல்லுங்க. கயல், நான் உன்கிட்ட எல்லா ரீசனுமே சொல்லிட்டேன்ல. என் பக்கம் இருக்கிற நியாயமும் கொஞ்சமாச்சும் யோசிச்சு பாருடி. நான் நிஜமா சொல்றேன் கயல், அது நான் மனசார சொல்லல. கொஞ்சமாச்சும் புரிஞ்சுக்கோ. இதுக்கப்புறம் நான் என்ன செய்யணும்னு எனக்கு தெரியல கயல். நீங்க எதுவும் என்கிட்ட சொல்ல வேண்டாம். இதை பத்தி தான் பேசுவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் ஃபோனையே அட்டன் பண்ணிருக்க மாட்டேன். என் கயல், அப்ப நீ என்ன மன்னிக்கவே மாட்டியா? எப்பவும் இப்படியே தான் இருப்பியா? என்கிட்ட இதை பத்தி எதுவுமே கேட்காதீங்க சூர்யா. என் மனசு என்ன சொல்லுதுன்னு எனக்கே தெரியல. ஒரு டைம் வேணும்னு சொல்லுது, ஒரு டைம் வேண்டான்னு சொல்லுது. எனக்கு இதில் எந்த முடிவு எடுக்கிறதுன்னு தெரியல. கயல், என்னை புரிஞ்சுக்கோடி ப்ளீஸ். நானும் உன்கிட்ட எத்தனையோ முறை சாரி கேட்டுட்டேன். நான் ஏன் இந்த மாதிரி பண்ணணும் உனக்கு இன்னைக்கு ரீசன் தெரிஞ்சிருச்சுல. அப்புறமும் ஏன் கயல் என்னை மன்னிக்கவே மாட்டேன்ற? இங்க பாரு கயல், நான் உன்கிட்ட ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறேன், இதுக்கப்புறம் எப்பவும் இந்த மாதிரி ஒரு வார்த்தையை தெரிஞ்சு கூட நான் சொல்ல மாட்டேன்டி. என்னை புரிஞ்சுக்கோ கயல் ப்ளீஸ். அது எப்படி சூர்யா? ஒரு வார்த்தையை சொல்லிட்டு ஈஸியாக சாரி கேட்டுடுறீங்க. ஆனால் அந்த வார்த்தையை கேட்டதுக்கப்புறம் நான் எவ்வளோ ஃபீல் பண்ணியிருப்பேன்னு உங்களால் யோசிக்கவே முடியலல்ல. அந்த வார்த்தை இப்போ கூட என் காதில் கேட்டுகிட்டே இருக்கு. நான் ஒன்றும் லஸ்ட்டுக்காக உங்கள் பின்னாடி வரல சூர்யா. அந்த வார்த்தையை என்னால் மறக்க முடியல. ஏய் ப்ளீஸ் டி, நான் கூட ஒரு டைம் தாண்டி அந்த வார்த்தையை சொன்னேன். நீ திரும்ப திரும்ப சொல்லி சொல்லி காட்டி என்னை எவ்வளோ கஷ்டப்படுத்திட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியுதா? எனக்கு எவ்வளோ குற்ற உணர்ச்சியாக இருக்குன்னு உனக்கு புரியுதா? உனக்கு தெரியாது கயல். தினம் தினம் இதை நினச்சி நான் எத்தனை நாள் தூங்காமல் இருந்திருக்கேன்னு தெரியுமா? நான் உன்கிட்ட சொன்னனால நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்கடி. மனசார அந்த வார்த்தையை சொல்லாமல் உதட்டால மட்டும்தாண்டி அந்த வார்த்தையை சொன்னேன். அப்போ எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும். என் பக்கம் நீ புரிஞ்சுக்க மாட்டல்ல. ஏதாச்சும் பதில் பேசுடி. இப்படி அமைதியாவே இருந்தா நான் என்னதான் பண்றது? இன்னும் நான் என்ன பண்ணி உன்னை சமாதானப்படுத்தணும்னு எனக்கு தெரியல கயல். நானும் உன்கிட்ட சாரி கேட்டு பார்த்துட்டேன். இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணா நீ சமாதானமாவ? அதையாச்சும் சொல்லு. எனக்காகலாம் நீங்கள் எதுவும் செய்ய வேண்டாம். நீங்கள் எப்பவும் எப்படி இருப்பீங்களோ அது மாதிரி இருங்க. அதுவே போதும். என்னை மறந்துடுங்க. அப்போ இப்போதைக்கு நீ என்ன மன்னிக்க மாட்ட, அப்படிதானே? இப்போன்னு இல்லை, எப்பயுமே என்னால் மன்னிக்க முடியாது. நீங்கள் சொன்ன வார்த்தையை மறக்கவும் முடியாது. என் லவ்வை நீங்கள் கொச்சப்படுத்தினதை என்றைக்குமே என்னால் மறக்க முடியாது. அது என்றைக்கும் என் மனசில் ரணமாட்டம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதனால் நீங்கள் என்னை மறந்துடுங்க. ஓ அவ்வளோதான் இல்லை, அவ்வளோ ஈஸியாக சொல்லிட்டல கயல். உன்னால எப்படி இப்படி சொல்ல முடியுது? நீ என்னை துரத்தி துரத்தி என்கிட்ட லவ் பண்ணுறேன்னு வரப்ப எத்தனை முறை நான் உன்கிட்ட சொல்லியிருப்பேன் இதெல்லாம் செட் ஆகாதுன்னு. ஆனால் அப்போல்லாம் நீ அது காது கொடுத்து கூட கேட்கவே இல்லைல்ல. எனக்கு லவ் வந்ததுக்கு அப்புறமும் நான் ஏன் அதை அவாய்ட் பண்ணேன்ற ரீசனும் உனக்கு புரிஞ்சிருச்சு. இருந்தாலும் நீ இன்னும் என்னை கஷ்டப்படுத்திட்டு தான் இருப்பேன்ல. இப்போ என்ன கயல், உனக்கு நான் உன்கிட்ட பேசக்கூடாது, உன்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அவ்வளோதானே? நான் பேசினா நான் உன்கிட்ட பேசின வார்த்தைகள் மட்டும்தான் உனக்கு ஞாபகம் வருது, அவ்வளோதானே? இனிமே என்னைக்கும் நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், போதுமா? ஆனா ஒண்ணுடி, என் மனசுல எப்பவும் உன்னை தவிர வேற யாருக்கும் இடம் கிடையாது. எனக்கு இந்த ஜென்மத்துல கல்யாணம்னு ஒண்ணு நடந்தா உன் கூட மட்டும்தான் கயல். வேற யாரையும் என்னால இந்த மனசுல நினைக்க முடியாது. என் பக்கம் இருக்க நியாயத்தை நான் சொல்லிட்டேன், சமாதானப்படுத்தணும்னு எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டேன். ஆனா நான் பார்த்தா கூட உனக்கு நான் பேசினதுதான் ஞாபகம் வருதுன்னு நீ சொன்ன. அப்பவே என் மனசு சுக்குநூறா உடஞ்சிருச்சுடி. இருந்தாலும் நாம மேலதான் தப்பு. நாம இவளை சமாதானப்படுத்தணும்னு பின்னாடியே சுத்திட்டு இருக்கேன்ல, அதனால தானே. என்னோட லவ் உனக்கு புரியலல்ல. சரி, நான் பேசினது தப்பு தான், அதுக்கு நான் எவ்வளவு தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேன். ஆனா என்ன நீ வேண்டான்னு சொல்லிட்டல்ல. சரி கயல், இனிமே நான் முன்னாடி வந்தாலும் உன்கிட்ட பேசினாலும் எந்த அட்வான்டேஜும் எடுத்துக்க மாட்டேன். உன்கிட்ட என் ஃப்ரெண்டோட தங்கச்சியா எப்படி பிஹேவ் பண்ணணுமோ அந்த மாதிரி மட்டும் பண்ணிக்கிறேன், போதுமா? இனிமே என்னோட தொல்லை உனக்கு இருக்காது. நீ சந்தோஷமா இருக்கலாம். உன்னோட லைஃபை நீ எப்பவும் சந்தோஷமா ஜாலியா நடந்துக்கோ, சரியா? கடைசியா உன்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை சொல்லிக்கிறேன் கயல். திரும்பவும் என்னால இது சொல்லாம கூட போகலாம். ஏன்னா எப்படி எனக்கு தெரிஞ்சிருச்சு நீ என்ன மன்னிக்கவே மாட்டேன்னு. அதனாலதான் சொல்றேன். ஐம் சாரி. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ so much கயல். Bye. Good night. Have a sweet மெல்ல dreams. கடன்று விழுவது விண்ணில் ஒரு விண்ணி சற்று விசும்பி எழுவது உள்ளங்கை கடந்து எங்கோ அழுகிய நிமிடங்களை மெல்ல சிறை செய்யவே